ஏசப்பா இந்த புதிய நாளை நமக்கு தந்ததற்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இறைவணக்கம். நேற்றைய வசனம் நமக்கு வார்த்தை விதை எப்படி நமக்கு பயன்படுகிறதோ அதே பகுதியின் தொடர்ச்சி தான் இன்றைய தினம். சங்கீதம் 119:92 வசனம் மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம், வசனம் நித்திய ஜீவனை அளிக்கிறது. உபாகமும் 8வது அதிகாரம் 3வது வசனம், வசனம் நமக்கு பிழை பூட்டுகிறது. சங்கீதம் 147:18வது வசனம், வசனம் உருக பண்ணுகிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், வசனம் பொறுமையையும் ஆறுதலையும் தருகிறது. கொலோசர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், வசனம் நமது குடும்பத்திற்கு சமாதானத்தை தருகிறது. ரோமர் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம், வசனம் நற்குணசாலி ஆக்குகிறது. வசனம் யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனம், வசனம் நியாயம் தீர்க்கும். மீகா 2வது அதிகாரம் 7வது வசனம், வசனம் நன்மையை செய்கிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3வது வசனம், பாக்கியவனாக்குகிறது. நீர்கால்களில் ஓரத்தில் கனி தரும் திராட்சை செடியை போல மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம், இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறது. வசனம் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 24வது வசனம், வசனம் வளர்ந்து பெருக்குகிறது. பாருங்க, உண்மையிலேயே வசனத்தை நம்ம இந்த வசனங்களை தியானிக்கிறதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். வசனம் நம்ம வாயிலிருந்து பேசப்படணும். வசனம் பேச 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 உங்களுடைய நெருக்கங்கள், உங்களுடைய உலகத்தின் பாதையில் உள்ள பிரச்சனைகள், கடன்கள், நோய்கள், பேதைகள் எல்லாம் மன மகிழ்ச்சி ஆகும். தயவு செய்து உங்களுடைய வசனத்தை எடுத்து தியானிங்க. தியானிக்க தியானிக்க நீங்கள் அற்புதங்களை பெற்று 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 மிகவும் சந்தோஷமாய் சமாதானமாய் குடும்பத்தில் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷமாய் இருக்க முடியும். இந்த வசனங்களை தியானிக்கும்படி தாழ்மொழியோடு கேட்டுக்கொள்கிறேன்.